மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன பிறகு முதல் முறையாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டோட நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்படி பொது நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை இது ரெண்டுத்தையுமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் தாக்கல் செய்த உடனேவே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி ரொம்ப 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 பெருமையாக பேச போகிறாங்க. எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே இது வெற்றி அறிக்கை இல்லை, வெறுமனே வெற்று அறிக்கை, இது நிதிநிலை அறிக்கை இல்லை, நிதியே இல்லாத அறிக்கை, இது மாற்றத்துக்கான நிதிநிலை அறிக்கை இல்லை, ஏமாற்றம் நிறைந்த நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லி இந்த மாதிரி எப்படியா இருந்தாலுமே ஆளுங்கட்சியில் இருக்கவங்க நிதிநிலை அறிக்கையை பாராட்டி பேசுவாங்க. எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்கள் கண்டிப்பாகவே நிதிநிலை அறிக்கைக்கு எதிரான கருத்துக்களை தான் தெரிவிப்பாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, இப்போ தாவே ஆட்சியில் இருந்தாலும் சரி, மத்தியில் பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலுமே ஆளுங்கட்சி கொண்டு வர நிதிநிலை அறிக்கைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களும் பாராட்டி பேசுவாங்க. எதிர்கட்சிகள் எப்படியா இருந்தாலுமே திட்டி தான் பேசுவாங்கன்றது வழக்கமான ஒன்றா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் நிதிநிலை அறிக்கை வெற்றி அறிக்கையா இல்லை வெற்று அறிக்கையா? திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் மேடையிலேயே என்ன சொல்லியிருந்தாரு? தமிழ்நாட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க, அதனால் நீங்கள் எனக்கு சற்று அவகாசம் தரணும். அந்த குறுகிய கால அவகாசன்றது ஒரு மாதமாக இருக்கலாம், ஒரு வருஷமாக இருக்கலாம், இல்லைனா 59 மாதங்களாக கூட இருக்கலாம். நாங்கள் 2031 தமிழ்நாடு சட்டமன்ற நெருக்கத்தில் கூட நாங்கள் அறிவித்த எல்லா திட்டங்களையும் கண்டிப்பாகவே நிறைவேற்றிட்டு தான் எங்களோட ஆட்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள்லேயே மக்கள்கிட்ட ஒரு காரணத்தை சொல்லிட்டாரு. அந்த காரணத்தை சொன்னதன் மூலமாகவே திரு விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எண்ணற்ற திட்டங்களை அவர் கிட்டத்தட்ட உடனடியாக நிறைவேற்றுறது மட்டும் இல்லை, 5 வருஷத்துலேயே அவர் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். கஜானாவில் சுத்தமாக காசு இல்லை, தமிழ்நாடு அரசே கடனில் தான் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 10 லட்சம் கோடி கடனில் நாடு, இதில் இலவச வேற பெருவக்க கேடுன்னு சொல்லி பாட்டெலாம் பாடினார். ஆனால் ஆட்சியில் இருந்த அதிமுக எண்ணற்ற இலவச திட்டங்களை அறிவித்தாங்க. ஆட்சியில் இருந்துட்டு இருந்த திமுகவும் எண்ணற்ற இலவச திட்டங்களை அறிவித்தாங்க. ஆனால் திமுகவை தீய சக்தின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள், அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள், அதிமுக எப்படி இலவச திட்டங்களை அறிவித்தாரோ, திமுக எப்படி இலவச திட்டங்களை அறிவித்தாங்களோ அதே மாதிரி தான் அதிமுக கூட்டல் திமுக தான் தாவேக்கான்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் அதிமுகவோட போட்டி போடுற மாதிரி திமுகவோட போட்டி போடுற மாதிரின்னு சொல்லி இலவச திட்டங்களை கண்மூடித்தனமாக கணக்கே இல்லாமல் அறிவிச்சிருந்தார். அவர் அறிவித்த எல்லா திட்டங்களையும் நம்பி தான் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. 1.25 கோடி பேர் ஓட்டு போடுறதன் விளைவாக திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகி இப்போ 3 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த 3 மாத காலகட்டத்தில் திரு விஜய் அவர்களோட ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருந்தது, மின்வெட்டு பிரச்சனை இருந்திருந்தது, காவல் நிலைய மரணங்கள் நடந்திருந்தது, நீட் தேர்வு பிரச்சனை, காவிரி பிரச்சனைன்னு சொல்லி திருமண பக்கமெல்லாம் திரு விஜய் அவரோட ஆட்சியில் எண்ணற்ற பிரச்சனைகள் நடந்திருந்தது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது திரு விஜய் அவர்கள்கிட்ட கேட்க முடியாது. திரு விஜய் அவரோட கட்சிக்காரங்கிட்ட போய் கேட்டோம்னா, ஏங்க இதே மாதிரி பிரச்சனை அதிமுக ஆட்சியில் என்ன நடக்கலையான்னு, திமுக ஆட்சியில் என்ன நடக்கலையான்னு அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண ஒரே விஷயம் சமாளிப்பு அரசியலை மட்டும்தான் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் தன்னோட முதல் நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து எந்த கேள்வியை கேட்டாலுமே திமுக ஆட்சியில் இதே மாதிரி தான் பண்ணாங்க, அதிமுக ஆட்சியில் அதே மாதிரி தான் பண்ணாங்க, எங்ககிட்டையும் காசு இல்லை அதனால் நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவோன்னு சொல்லி எந்த கேள்வி கேட்டாலுமே நாங்கள் மட்டுமா பண்ணோம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதையே தான் பண்ணாங்க, நாங்களும் அதையே தான் பண்ணுவோம், ஆனால் கேட்டால் நாங்களே மாற்றம்னு சொல்லிப்போம். எதில் மாற்றம்? அதிமுக ஆட்சியில் எந்த திட்டம் எடுத்தாலுமே வளமாய் வந்தது அம்மாவின் ஆட்சி அப்படின்னு சொல்லி அம்மா அம்மா அம்மா, ஜெயலலிதானா அம்மா, அம்மானா ஜெயலலிதான்னு சொல்லி அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. திமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னா கலைஞர் அவர் பேர் 100 ஆண்டு போட்டும் புகழ் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களுக்கு வகை வகையாக பாட்டு போட்டிருப்பாங்க. திரு கலைஞர் அவர்கள் பேரில் எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கியிருப்பாங்க. அதிமுக ஆட்சியில் அம்மா அம்மான்னு சொல்லி திட்டம் எடுத்தால், ஏங்க அவங்க என்ன ஜெயலலிதான்ற பேரில் திட்டங்களை கொண்டு வந்தாங்க, அம்மான்றது பொது பெயருங்க அப்படின்னு சொல்லி அதிமுக காரங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியில் கலைஞர் அவரோட பேரில் திட்டங்களை கொண்டு வந்தால், ஏங்க கருணாநிதின்ற பேரில் எங்கள் திட்டங்களை கொண்டு வந்தார், அவர் கலைஞர்ன்ற ஒரு பொது பெயரில் தாங்க திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவங்க உருட்டுவாங்க.
இப்போ திரு விஜய் அவரோட ஆட்சியில் விஜய்ன்ற பேரில் திட்டங்களை கொண்டு வராமல் வெற்றி 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 எந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி வெற்றின்ற பேரில் எண்ணற்ற திட்டங்களை அறிவிச்சிட்டு வராங்க. வெற்றி கொடி ஏத்து வீசும் நம்ம காத்து வருங்காலம் நம்ம கையில் தாண்டா கட்டு மரம் போலே கட்டி இழுப்போமே அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சினிமா துறையில் இருக்கும்போது தான் வெற்றின்ற பேரில் நிறைய பாடல்களை பாடியிருப்பார். ஆனால் அரசியலுக்கு வந்த உடனே விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய், தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடுன்னு சொல்லி திரு விஜய் அவர்களே சொல்லிட்ட பிறகு விஜய் என்ற பேரோட தமிழ் அர்த்தம் தான் வெற்றின்னு ஆன பிறகு திரு விஜய் அவர்கள் விஜய்ன்ற பேரில் திட்டங்களை தொடங்கினா என்ன, வெற்றின்ற பேரில் திட்டங்களை தொடங்கினா என்ன, இதில் எல்லா திட்டங்களுக்கும் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி பேரை வச்சுட்டோம்னா யாருமே அந்த திட்டத்தை பார்த்து தோல்வின்னு சொல்ல முடியாது. வெற்றி திட்டம் எப்படிங்க தோல்வியாகும்? பேர்லேயே வெற்றி இருக்குங்க. வெற்றி மடிக்கணினி திட்டம், வெற்றி திறன் பயிற்சி திட்டம், வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு, வெற்றி வீடு திட்டம், வெற்றி 150, வெற்றி விவசாயி விருது, வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம், வெற்றி வான்மகள் திட்டம், வெற்றி 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 எந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றி தான். ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை வெற்றி மட்டும்தான். அவரோட அகராதியில் தோல்வின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா மறுபடியும் ஒரு முறை விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது? திரு விஜய் அவரோட ஆதரவாளர்கள் திரும்புகிற பக்கமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் காப்பீட்டு திட்டம், கலைஞர் வண்ண தொலைக்காட்சி திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம் சொல்லி கலைஞர் பேரில் பேர் வச்சது தப்பு இல்லை. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அம்மா உணவகம், அம்மா மடிக்கணினி திட்டம், அம்மா அந்த திட்டம், அம்மா இந்த திட்டம் சொல்லி அவங்களும் எண்ணற்ற அம்மா திட்டங்களை உருவாக்கியிருந்தாங்க. அதுலேயும் தப்பு இல்லை. இப்போ திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சராக இருக்கிறதுனால அவர் பங்குக்கு வெற்றின்ற பேரில் எண்ணற்ற திட்டங்களை தொடங்குறாரு. அதுலேயும் எந்த தப்பும் இல்லை. எப்போ எந்த தப்பு இல்லை. அந்த திட்டங்கள் சரிவர உருவாக்கப்பட்டு, அந்த திட்டங்கள் சரிவர நடைமுறைப்படுத்தப்பட்டு, அந்த திட்டங்கள் சரிவர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சுன்னா அதில் எந்த தப்புமே இல்லை. அது அம்மான்ற பேரில் இருந்தாலும் சரி, கலைஞர்ன்ற பேரில் இருந்தாலும் சரி, இல்லை விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய்ன்ற முறையில் வெற்றின்ற பேரில் இருந்தாலும் சரின்னு சொல்லி அந்த திட்டங்கள் மக்களுக்கு பயனளிக்கிற வகையில் சரிவர கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சுன்னா அந்த திட்டம் என்ன பேரில் இருந்தாலுமே தப்பு இருக்க போகிறதில்லை. ஆனால் பெயரில் மட்டும் வெற்றின்னு வச்சுக்கிட்டு திட்டம் வெற்று திட்டமாக இருந்தால் அதனால் யாருக்குமே 10 பைசா பிரயோஜனம் இருக்காதுன்றது திரு விஜய் அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். திரு விஜய் அவர்களோட கட்சிக்காரர்களுக்கும் நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக திரு விஜய் அவர்களோட இணையதள நண்பர்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றப்ப கொஞ்சம் அவகாசம் கேட்டிருந்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தொடர்ந்து இப்போ மாண்புமிகு தமிழ்நாடோட நிதி அமைச்சர் அவர்களும் ஒரு 2 வருட காலம் அவகாசம் கேட்டிருக்காரு. அவர் பேசின தமிழ் சரியில்லை, அவர் தமிழை சரியாக பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்க, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த தொழில் பண்ணிட்டு வரேன், என்னோடய தொழிலை நான் அதிகமாக ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேசுவேன், அதனால் நான் இந்தளவு தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயம், நீங்கள் என்ன கேலி பண்ணாதீங்க, நீங்கள் என்ன கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவரும் கோவப்பட்டு பேசியிருந்தார். மறுபடியும் அவர் கோவப்பட்டு பேசுகிறத மையமாக வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்தில் இதை பற்றின விவாதங்கள் பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒருத்தரோட உருவத்தை வச்சோ, ஒருத்தரோட உடையை வச்சோ, ஒருத்தரோட பேசும் திறனை வச்சாலாம் அவங்கள கண்டிப்பாகவே விமர்சிக்கக்கூடாதுன்றது நம்ம தனிப்பட்ட கருத்து. ஆனால் எதிரிகள், நண்பர்கள், துரோகிகள்னு சொல்லி யாராக இருந்தாலுமே நம்ம மேலே ஒருத்தர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது அந்த விமர்சனத்தில் நாம் ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை மையமாக எடுத்துக்கிட்டு நாம் நம்மளை மேம்படுத்திக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. அதனால் நிதியமைச்சர் மேலே ஒரு சில விமர்சனங்களை பல பேர் முன் வச்சுருக்காங்க. அதை அவர் ஒரு விமர்சனமாக பார்க்காம ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு அடுத்த ஆண்டு இதே மாதிரி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும்போது ஒருவேளை மாண்புமிகு தமிழ்நாடு நிதி அமைச்சர் அவர்கள் தமிழில் பட்டையை கலப்புற மாதிரி பேசிட்டார்னா அப்போ அவர் மேலே விமர்சனம் வச்சவங்க எங்கே எடுத்துக்கிட்டு போய் தன்னோட மூஞ்சை வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நாங்கள் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். அதனால் நிதி அமைச்சர் அவர்கள் 2 வருட காலம் வாய்ப்பு கேட்டிருக்காரு. எதுக்கு? தமிழ்நாட்டு நிதிநிலையை சரி பண்ணுறதுக்கு ஒரு 2 ஆண்டு காலம் கால அவகாசம் கேட்டிருக்காரு. அவர் 2 ஆண்டு காலத்தில் கண்டிப்பாகவே தமிழ்நாட்டோட நிதிநிலையை சரி பண்ண முடியாது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த ஒரு வருஷம் முடியும் போது அது 12 லட்சம் கோடியாக அதிகரிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செஞ்சுட்டு வரும்போது தன்னோட ஆட்சி காலத்தை திரு விஜய் அவர்கள் முடிக்கும்போது தமிழ்நாட்டோட கடன் தொகை 20 லட்சம் கோடி ஆகியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றது தான் இப்போ வரக்கூடிய செய்தியாக இருக்குது.
ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக இலவச திட்டங்களை அறிவித்தாங்க, கடன் தொகை அதிகமாச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் இலவசங்களை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, கடன் தொகை அதிகமாச்சு. திமுக அறிவித்த இலவச திட்டங்களை விட அதிமுக அறிவித்த இலவச திட்டங்களை விட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்க இலவச திட்டங்கள்ன்றது 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, பல மடங்குக்கெல்லாம் பல மடங்கு அதிகம். அப்படி இருக்கிறதுனால 5 ஆண்டு காலம் முடிஞ்சு 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலாக இருக்காமல் கடநாடு சட்டமன்ற தேர்தலாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.